யோசித்தவை தொடர்ந்தும் நாமலும் கைது கசிந்தது அனுர அரசின் உள்ளக தகவல். இல்லத்தை கொடுக்க மறுக்கும் மஹிந்த அனுர விடுத்த எச்சரிக்கை. சிக்கினார் மற்றுமொரு முன்னாள் அமைச்சர் தொடரும் விசாரணை. படையினர் வசமுள்ள காணிகள் திலகநாதன் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை. மொட்டு கட்சியின் முன்னாள் எம்பிகளுக்கு மஹிந்தவின் அவசர அழைப்பு. பிணையில் விடுவிக்கப்பட்ட யோசித்த அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ச விடுத்த சவால். பொய்யுரைத்த ஜனாதிபதி அனுரவே ஏற்றுக்கொண்டதாக செகான் அறிவிப்பு. பேராசிரியர் பட்டம் வேண்டாம் அமைச்சருக்கு சென்ற முக்கிய அறிவிப்பு. கனடாவின் முக்கிய மாகாணம் ஒன்றுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டிஜிட்டல் அடையாள அட்டை குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். அடுத்த 2 வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்வதற்காக அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக செயலாளரும் சட்டத்தரணியுமான மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகன் யோஷித இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019ஆம் ஆண்டுக்குள் நாமல் ராஜபக்ச இந்த நாட்டின் ஜனாதிபதியாகிவிடுவார் என்ற பெரிய அச்சம் தற்போதைய அரசாங்கத்திற்கு உருவாக்கியுள்ளதாகவும் மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நியாயமான பயம் இருப்பதிலிருந்து ஜனாதிபதி ராஜபக்சவும் அவரது குடும்பத்தினரும் குறிவைக்கப்படுகின்றார்கள் என்பது தெளிவாகின்றதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்களுக்கான தேவைகளை மறந்துவிட்டு அரசாங்கம் தொடர்ந்தும் அரசியல் பழிவாங்கல்களையே மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பாரிய சவாலாக எடுத்துக்கொண்டு இவ்வாறான அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தாங்கள் குற்றம் இழைத்திருந்தால் அதனை நிரூபித்து காட்டுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள சில ஊழல் அரசியல்வாதிகளால் இன்னும் தம்மை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் தம்புத்தேகமவில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்னமும் சில ஊழல் அரசியல்வாதிகளால் மாற்றமடைய முடியவில்லை. காரணம், அரசு இல்லங்களை தருமாறு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தெரிவித்தால் பழிவாங்க முயற்சிக்கின்றோம் என தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு யாரையும் பழிவாங்கும் நோக்கமோ அல்லது ஆத்திரமோ கிடையாது. அதற்கான தேவையும் கிடையாது. இருவர் வாழ்வதற்கு அவ்வளவு ஆடம்பரமான இல்லங்கள் எதற்கு? குறித்த இல்லங்கள் சாதாரணமாக கூட இல்லாமல் ஒரு விளையாட்டு மைதானம் அளவிற்கு அவ்வளவு பெரியது. அவ்வளவு ஆடம்பரமான இல்லங்கள் எதற்கு? இந்த இல்லங்களில் இருந்து மாறி வசிக்கக்கூடிய உங்களுக்கு வீடுகள் இல்லை என்றால் அதை தரவும் நாங்கள் தயாராக உள்ளோம். இதனை உரியவர்களுக்கு தெரிவிக்கும் போது வழக்கு தாக்கல் செய்வதாக தெரிவிக்கின்றனர். என்னதான் மாற்றமடைந்தாலும் சிலரை முழுதாக மாற்றமடைய முடிய வைக்காது. அத்தோடு திருடர்களை என்ன செய்ய போகின்றீர்கள் என அனைவரும் என்னிடம் கேட்கின்றனர். விசாரணைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அண்மையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டனர். அப்போது அமைச்சர் கைது செய்வது சரி, மனைவியை எதற்காக கைது செய்கின்றீர்கள் என சிலர் கேட்டனர். குடும்பமாக சேர்ந்து ஆட்சியில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் விசாரணைக்கும் குடும்பமாகத்தான் செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பியங்கர ஜயரத்னவுக்கு எதிராக 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வழக்கானது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனவரி 8ஆம் தேதி கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தொடர்புடைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மூலமாக 3000 வெசாக் வாழ்த்து அட்டைகளை அச்சிட்டு ரூபாய் 1,28,520 நஷ்டத்தை ஏற்படுத்தியமை மாகவெள வீகன நிறுவனத்திற்கு ரூபாய் 3,60,000 தொகையை செலுத்துமாறு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகளை தூண்டி அந்த தொகையை இழக்க செய்தமை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் அதிகாரிகளை சிலாபத்தில் உள்ள தேசிய சேமிப்பு வங்கியில் உள்ள ஒரு கணக்கில் ரூபாய் 4,94,000 தொகையை வரவு வைக்க தூண்டுவதன் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தியமை என முன்னாள் அமைச்சருக்கு எதிராக 3 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன.
ராணுவம் மற்றும் கடற்படையின் ஆக்கிரமிப்பில் உள்ள பொதுமக்களின் காணி விவரங்களை ஒப்படைத்தால் அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சே திலகநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறந்து வைத்ததன் பின்னர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ராணுவத்தினர் தமது தேவைக்காக வன்னி பிரதேசத்தில் கையகப்படுத்திய பிரதேசங்களை படிப்படியாக எமது அரசாங்கம் விடுவித்து வருகின்றது. கடந்த காலங்களிலும் இவ்வாறான காணிகளையும் எமது அரசாங்கம் விடுவித்து இருந்தது. கடந்த வாரமும் ராணுவம் மற்றும் கடற்படையால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்து இருந்தது. எனவே அவ்வாறு கையகப்படுத்தப்பட்ட இடங்கள் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பான விவரங்களை எமக்கு தந்துதவுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறான இடங்களை மிக விரைவில் விடுவித்து மக்களுடைய பாவனைக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுக்கவுள்ளோம் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவசர அழைப்பு விடுத்துள்ளார். இன்று மாலை ஒரு முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்காகவே குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டமானது விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து முன்னர் விலகிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் பிரிவுகளில் சேர அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களும் இன்றிரவு மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் அதேவேளை அங்கு ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. தான் அல்லது தனது சகோதரர் யோசித ராஜபக்சவோ தவறிழைத்திருந்தால் அரசாங்கம் அதனை நீதிமன்றில் நிரூபிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார். கொழும்பு புதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்றைய தினம் வருகை தந்திருந்த போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடு எதிர்நோக்கும் கடும் சவால்களுக்கு தீர்வை காண்பதற்கு பதிலாக அரசாங்கம் தனது குடும்பத்தினை இலக்கு வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் சட்டவிரோதமாக காணிகளை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் உள்ளன என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சட்டத்தினை அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள அவர் நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் அரசியல் மயப்படுத்தக்கூடாது எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நான் மாத்திரம் அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றேன். இதனால் அரசாங்கம் எங்கள் குடும்பத்தை இலக்கு வைக்கின்றது, குறிப்பாக எனது சகோதரரை இலக்கு வைக்கின்றது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறுகிய அரசியல் வெற்றிக்காக தான் பொய்யுரைத்ததை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் இன்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுத்தோம் என்று குறிப்பிடும் தார்மீக உரிமை ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் கிடையாது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் திட்டத்தை எவ்வித மாற்றமும் இல்லாமல் முன்னெடுப்பதாக குறிப்பிடும் ஜனாதிபதி கடந்த காலங்களில் நாணய நிதியத்தின் செயல் திட்டத்துக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் கொழும்புக்கு வருகை தந்தபோது நிதியமைச்சகத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினார். பொருளாதார மீட்சிக்கான நாணய நிதியத்தின் செயல் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்னவிற்கு தனது பெயருக்கு முன்னால் பேராசிரியர் என்ற பட்டத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு அமைச்சின் மூத்த உதவி செயலாளர் மூலம் அமைச்சின் துறை தலைவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அபேரத்ன தற்போது எந்தவொரு பல்கலைக்கழகத்துடனும் இணைக்கப்படவில்லை எனவும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே அவரது பெயருக்கு முன்னால் பேராசிரியர் என்ற பட்டத்தை பயன்படுத்துவது இனி பொருந்தாது என்று குறிப்பிட்டுள்ளது. கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தின் சில பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனடிய சுற்றாடல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்றாரியோ மாகாணத்தின் தென்பகுதியில் இன்றைய தினம் இவ்வாறு பலத்த காற்று வீசும் என தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பகல் முதல் இரவு வரையில் இவ்வாறு மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரை வேகத்தில் பலத்த காற்று வீசும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மரங்கள் முறிந்து விழக்கூடும் அபாயம் காணப்படுவதால் மின்சாரம் தடைப்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்காக நாடு முழுவதும் 2300 நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை நிதி நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளையும் வரி செலுத்துதலையும் எளிதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தம்புத்தேகம பகுதியில் நடைபெற்ற நட்புறவு சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், எங்கள் அடையாள அட்டை இப்போது கொஞ்சம் பழையது. இப்போது அடையாள அட்டை எடுத்து சென்றால் இது நீங்களா என்பார்கள். ஆனால் டிஜிட்டல் அடையாள அட்டை அப்படி இல்லை. உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டால் அதை படிக்க முடியும். வரி செலுத்துவதற்கும் வங்கிகளுடனான பரிவர்த்தனைகள் முதல் அது அனைத்தையும் செய்வதற்கும் இதை பயன்படுத்தலாம். டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்க 1000 கோடி ரூபாய் உதவியை வழங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. இந்தியா தரவுகளை திருடப் போகின்றது என்று மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. இலங்கையின் மிகச்சிறந்த தரவு அறிவியல் நிபுணர்களுடன் 24ஆம் தேதி ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம். நாடு முழுவதும் 2300 கிராம அளவிலான தரவு உள்ளீட்டு நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் தரவை உள்ளிடும் போது இந்திய நிறுவனம் வெளியேறிவிடும். அதற்கு பின்னர் அது நமது கையில் தான் உள்ளது என்றார்.